Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி நல்லா பெருசா வைக்கணும், அப்பதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டாங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் ரொம்ப பிடிக்கும். இவர் பேர் ரத்தன் தாத்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவும் ஃபேமஸான டாடா ஃபேமிலியில மும்பைல பிறந்தவர். அவரோட 7 வயசுலயே அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பாட்டி தான் இவரையும் இவரோட தம்பியையும் பாத்துக்கிறாங்க. இன்ஜினியரிங் முடிச்ச உடனே அவருக்கு IBMல வேலை கிடைக்குது. வேலை செஞ்சா இந்தியால தான் வேலை செய்வேன்னு அந்த வேலையே வேணான்னு சொல்லிடுறாரு. அவ்வளவு பெரிய ஃபேமிலியில இருந்தும் கூட டாடா கம்பெனில ஒரு லேபரா ஜாயின் பண்ண உடனே அவ்வளவு பெரிய பங்களாவை விட்டுட்டு கொலபான்ற இடத்துல நிறைய கிரவுட் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தனியா தங்குறாரு. அப்புறம் படிப்படியா முன்னேறி இப்போ டாடா சன்ஸோட சேர்மனா இருக்காரு. இவரு இந்தியா மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காருன்னா, மும்பைல இவருக்கு சொந்தமான ஹோட்டல்ல குண்டு வச்சிடறாங்க. அதை சரி பண்ண டெண்டருக்கு விடுறாங்க. அப்போ 2 பாகிஸ்தான் மெம்பர்ஸ் அந்த டெண்டரை எடுக்க வராங்க. இவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் தர மாட்டாரு. அப்போ மினிஸ்டரா இருந்த ஆனந்த் சர்மா பாகிஸ்தான் ஆளுக்காக இவர்கிட்ட பேசுறாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, உங்களுக்கு வேணா கூசாம இருக்கலாம், எனக்கு அவமானமா இருக்குன்னு அந்த டெண்டர்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் டாடா சுமோ கார் வேணும்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டை இவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு இவரு ஒரு கார் கூட தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. இவர் பேர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியால செஸ்ஸோட கிராண்ட் மாஸ்டர்னா அது இவர் தான். 1969ல சென்னையில பிறந்தவர். அவரோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி சதர்ன் ரயில்வேல ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணவர். அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தன்னோட 6 வயசுலயே அவர் அவங்க அம்மா கிட்ட இருந்து செஸ் ஆட கத்துக்கிறாரு. இவரு 5 முறை வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை வாங்கியிருக்காரு. அவரோட டேலண்ட் மூலமா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா, நவம்பர் 2010ல பாரக் ஒபாமாக்காக அப்ப இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்றாரு. அதுல கலந்துக்கின ஒரே ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர் மட்டும்தான். அதே வருஷம் 40 மேத்தமெட்டிஷியன் கூட இவருக்கு போட்டி நடக்குது. அந்த 40 பேர்ல 35 பேர் மேத்தமெட்டிஷியன், ரிமைனிங் 5 பேர் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்க. 1 vs 1 ஆடினாலே எதை மூவ் பண்றதுன்னு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல ஹைலைட்டே என்னன்னா, 40 பேர் கூடயும் அவரு ஒரே டைம்ல செஸ் ஆடுறாரு. அதுல அவரு 39 பேர் கூட வின் பண்றாரு. ஒருத்தர் கூட மட்டும் மேட்சை டிரா பண்ணிருக்காரு. இவர் பேர் ஆண்ட்ரி சார்லஸ் ஸ்டாண்டர். சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அவரை போலீஸ்க்கு படிக்க சொல்லி அவங்க வீட்டுல ஓவரா பிரஷர் பண்றாங்க. சரின்னு சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஜாயின் பண்ணாலும் அவர் தான் கிளாஸ் டாப்பரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கெம்ப்டன் பார்க்ல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றாரு. இவரு போலீஸ்ல ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே அங்க இருக்க பேங்க்ல திருட்டு நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ற வேலையை இவர்கிட்ட தராங்க. இவரும் அவரால் முடிஞ்ச எஃபெக்ட்லாம் போட்டு திருடனை தேடுறாரு. ஆனா திருடனை கண்டுபிடிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா இன்னும் கேஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. அப்புறம் வேற ஒருத்தர் கிட்ட அந்த கேஸ கொடுத்துறாங்க. அவங்களும் திருடனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த திருடன் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நாளா இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த சார்லஸ் தான். இதுல ஹைலைட்டே என்னன்னா, மார்னிங் போய் பேங்க்ல திருடிட்டு ஆஃப்டர்நூன் அவரை தேட அவரே கிளம்பிடுவாரு. நிறைய பேர் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. இங்க ஒருத்தருக்கு சோசியல் மீடியா மூலமா ஒரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவரு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்கள பார்க்க நார்மலா போக கூடாதுன்னு டிசைட் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஒரு டெடிபியர் ட்ரெஸ்ஸ வாங்குறாரு. அந்த பொண்ணு ஒரு ஸ்பெஷல் டேல தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் இருக்க ஊருக்கும் அந்த பொண்ணு இருக்க ஊருக்கும் 2400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இருந்தாலும் பரவாயில்லன்னு 2400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராரு. அந்த பொண்ணு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த இவருக்கு அந்த பொண்ணு இவங்களுக்கு வேற லெவல்ல ஷாக் கொடுத்துறாங்க. அவர் அங்க போகும்போது அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க
பேர் குரோக்கி. இவங்க ஜப்பான்ல இருக்காங்க. அவங்களுக்கு 1956ல மேரேஜ் ஆகுது. எப்பவும் போல ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு 2 பசங்களும் பிறக்குறாங்க. ஆனா குரோக்கிக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுனால அவங்களோட பார்வை மொத்தமா போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிளான் பண்றாரு. அவர்கிட்ட இருந்த விவசாய நிலத்தை மொத்தமா புடுங்கி போட்டுறாரு. அந்த விவசாயம் பண்ண இடத்துல அவங்க ஒய்ஃப சந்தோஷப்படுத்த வாசனையான பிளாஸ நட்டு வைக்கிறாரு. 1970ல இருந்து இவர் அந்த வாசனை பிளாஸ வளர்க்கிறாரு. அவரோட ஒய்ஃப்காக தான் அந்த ஃபிளவர் கார்டனை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இப்போ இத பார்க்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி 7000 பேர் வந்து போறாங்க. தனியால நின்னு ஒரு விசிட்டிங் பிளேஸே ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு 76%, மெஸ்ஸின்னு 12%, நெய்மர் ஜூனியர் 4%, சுனில் சேத்ரின்னு 6%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரகுபதின்றவங்க ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐக்யூ ஏபிடி மானசர்ன்றவங்க ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ருத்ரான்றவங்க எனக்கு ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன்றவங்க மெஸ்ஸி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாய் சரண்றவங்க ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி எடிட்ஸ்ன்றவங்க மெஸ்ஸி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீதான்றவங்க ஜானி டெப் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இது இல்லையே, இது போன கொஸ்டின்கான ஆன்சர்மா. சபரி கேமிங்ன்றவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பகர்டி கேமர்ன்றவங்க எனக்கு மெஸ்ஸியை தான் பிடிக்கும், அவரோட நேம் சிவான்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்வல் மூவிஸ்ன்றவங்க ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி இவங்க 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உமர் தௌஃபிக் என்டர்டைன்மெண்ட்ன்றவங்க மெஸ்ஸி, நெய்மர், சுனில் சேத்ரி, ரொனால்டோ இவங்கெல்லாம் என்னோட ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க எனக்கு மெஸ்ஸி அண்ட் வால்ஸ்கிஸ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷாதி காஷன்றவங்க எனக்கு ரொனால்டோ பிடிக்கும், ரியல் லைஃப்ல கூட அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜார்விஸ் ஸ்டாக்ன்றவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, சுனில் சேத்ரி, நெய்மர் ஜூனியர் இவங்க எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிவேஷ் குமார்ன்றவங்க ஐ லைக் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அருவின்றவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் என்னோட ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித்ன்றவங்க த ஒன் அண்ட் ஒன்லி ரொனால்டோ தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் விக்கின்றவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் கிருஷ்ணா டிஜேன்றவங்க ஆல்வேஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் மேனுவல் நியூயரையும் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் எஸ்ன்றவங்க ஆல் டைம் ஃபேவரட்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ, சுனில் சேத்ரி, மெஸ்ஸி தான் சொல்லியிருக்காங்க. மணி பாரதின்றவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரியா தனுஷ்ன்றவங்க எனக்கு ஃபுட்பால் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் வீன்றவங்க ஆல்வேஸ் மெஸ்ஸி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேன் தேவகுமார்ன்றவங்க ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பி குமார்ன்றவங்க ரொனால்டோ தான் என்னோட ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஹரி ஓகே செல்லமாக்கா ஃபேன்ஸ்ன்றவங்க மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.